பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட்டில் வினரான அர்ச்சனாவை பத்தி மாயா சொன்ன விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியால அதிகமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. டைட்டில் வினரான அர்ச்சனாக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் மக்கள் மத்தியில கிடைச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு. இது குறித்து மாயா ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்புள்ள அர்ச்சனா, டைட்டில் வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கையில பூ பூக்கும். செடி வாடி போற மாதிரி இருந்தா என்னை கூப்பிடு, நான் வந்து தண்ணி ஊத்துறேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் உன் கூட இருப்பேன். அது மட்டும் இல்லாம கீழே இருக்கிற ஹேஷ்டேக்ல பூ பூக்கும் நண்பா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அர்ச்சனாவை வாழ்த்து சொல்லி மாயா போட்டிருந்த இந்த ட்வீட் ஒரு பக்கம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கியிருந்தாலுமே இன்னொரு பக்கத்துல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மாயா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பிக் பாஸ் வீட்ல யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்களோ அதை பத்தின ட்வீட்டும் போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த அன்பின் பலன், இவ்விடமும் அவ்விதமே, உங்களாலும் உங்கள் அன்பாலும் உங்கள் பெருந்தன்மையாலும் நான் இங்க இருக்கேன். மகிழ்ச்சிக்கு நன்றி, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி, ஒரு தோழியாக இருந்து உங்க உயிர் காப்பேன். ஹேஷ்டேக்ல பூர்ணிமா, ஜோவிகா, விக்ரம், அக்ஷயா, நிக்சன், விஜய், விச்சு, அனன்யா இவங்க எல்லாரையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பூர்ணிமா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது எல்லாமே ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. என்னோட த்ரில்லிங்கான ஒரு ஜிப்லைன் ஜர்னி தான் பிக் பாஸ். உங்கள் அன்பும் ஆதரவும் என் மனதை நெகிழ வைக்கிறது. என்னை சப்போர்ட் பண்ணதுக்கும் லவ் பண்ணதுக்கும் எல்லாருக்குமே நன்றி. உங்க எல்லாருக்குமே என்னோட செயல்கள் மூலியமா என்னோட லவ்வை திருப்பி காட்டுவேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் பத்திரமா இருங்க. கண்ணீருடன் பூர்ணிமா ரவி. ஹேஷ்டாக் பூர்ணிமா ரவி பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னதான் ஒரு பக்கம் இவங்க மேல ஹேட்டர்ஸ் அதிகமா இருந்தாலுமே பாசிட்டிவிட்டிஸும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம பூர்ணிமா ரவியோட லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன செல்வி மூவில கூட அழகா நடிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் குறிப்பா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட அன்னபூர்ணி படத்திலையும் ஒரு நல்ல ரோல் பண்ணிருப்பாங்க. இப்படி எல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருந்தாலுமே ஓவராலா பிக் பாஸ் சீசன் 7ஓட இந்த கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஆதரவு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு சண்டை போட்டு இந்த அளவுக்கு கீழே இறங்கி போயிருக்க கூடாது யாருமே அப்படின்ற கமெண்ட்ஸும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே அடுத்த சீசனுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா தான் இருந்துகிட்டு இருக்கு. சோ எது எப்படியோ இந்த சீசன்ல உங்களுக்கு யார் ஃபேவரட்டா இருந்தாங்க, யார் உண்மையான டைட்டில் வின்னர், யார் ஜெயிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற கமெண்ட்ஸும் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.